8 இருக்குது. இதுதான் அசல் அமௌண்ட்டு. இந்த தொகைங்கிறது அசல் அமௌண்ட்டு. எத்தனை ஆண்டுகள், எவ்வளோ ஆண்டுங்கிறது தெரியாது. அது எவ்வளோ மாறி இருக்குது, 15,080 மாறி இருக்குது. ஓகே, எவ்வளோ ஆண்டு வட்டி வீதம், 8%. ஓகேங்களா. இப்போ அசல் வேலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையாக மொத்த தொகையாக மாறுச்சு அப்படின்னா இது மொத்த தொகை. அப்போ இதுலேருந்து நம்ம வட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சலாமா? வட்டி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 15,080ல் 13,000 போணுச்சு அப்படின்னா 13,000 போணுச்சுன்னா பேலன்ஸ் 2,080. ஓகேங்களா. இதுதான் தனி வட்டி. இப்போ எப்பயும் போல் நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தனி வட்டி =PNR/100 அப்படிங்கிறது 2,080 பிரின்சிபல் அமௌண்ட்டு 13,000. 13,000 இன்ட்டு என் வேல்யூ தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆர் வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க, /100. ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இங்கே மேலே இருக்க 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0வும் இந்த சைடு இருக்க 1 0வும் கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்கள் அடுத்தது 4×8 ஈரட்டா 16. ஓகேங்களா. பேலன்ஸ் 4 48ன்னு இருக்கா. 48னா 6×8 48. அடுத்து 1 13 13 2 13 26. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த எக்ஸோட வேல்யூ 2.